நெகிரி செம்பிலான் சட்டமன்றம் இன்று முதல் கலைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 60 நாட்களுக்குள் 16வது மாநில தேர்தல் நடத்த வழிவகை செய்யப்படும். மாநில சட்டமன்றத்தை கலைக்க வேண்டும் என்ற தனது கோரிக்கைக்கு மாட்சிமை தங்கிய மன்னர் துவாங்கு முக்ரிஸ் துவாங்கு முனாவிர் சம்மதம் தெரிவித்ததாக மந்திரி பசார் அமினுடீன் ஹாரூன் கூறினார். சட்டமன்றம் இன்று ஜூன் 5ஆம் தேதி முதல் கலைக்கப்படும் என்று அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். துவாங்கு முக்ரிஸை மன்னர் பதவியில் இருந்து நீக்குவதற்கு முயன்ற 4 தலைவர்கள் சம்பந்தப்பட்ட சர்ச்சையை அமீனுடீன் கையாண்ட விதம் குறித்து மாநிலத்தில் உள்ள 14 அம்னோ பரிசான் நேஷனல் சட்டமன்ற உறுப்பினர்களும் அவருக்கு அளித்து வந்த ஆதரவை திரும்ப பெறுவதாக கடந்த மாதம் அறிவித்ததை தொடர்ந்து பல வாரங்களாக நீடித்த அரசியல் பதற்றத்திற்கு பிறகு இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து அம்னோவின் மத்திய தலைமை மாநில அரசுக்கு தொடர்ந்து ஆதரவளிக்குமாறு அதன் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு உத்தரவிட்டது. ஆனால் பக்காத்தான் ஹராப்பான் மற்றும் அம்னோ தலைவர்கள் இருவருமே சட்டமன்றத்தை கலைப்பதே மிக தெளிவான தீர்வு என்று பகிரங்கமாக அழைப்பு விடுத்தனர். இதனிடையே இந்த கலைப்பில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. புதன்கிழமை முதலே இது பற்றி மக்களுக்கு தெரிந்திருந்தது. தாம் அதை உறுதிப்படுத்துகிறேன் என்று நெகிரி செம்பிலான் பக்காத்தான் ஹராப்பான் தலைவருமான அமினுடீன் கூறினார். நெகிரி செம்பிலானின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் அதிகாரத்தை மக்களிடமே திருப்பி கொடுக்க வேண்டும் என்று தாங்கள் நம்புவதாக அவர் தெரிவித்தார். மேலும் பக்காத்தான் ஹராப்பான் தலைவராகவும் இருக்கும் பிரதமர் அன்வார் இப்ராஹிம் மாநில சட்டமன்ற கலைப்பு தொடர்பாக துவாங்கு முக்ரிஸை சந்தித்தார் என்றும் அவர் கூறினார். அனைத்து 36 இடங்களிலும் போட்டியிட பக்காத்தான் ஹராப்பான் இலக்கு வைத்துள்ளதாகவும் கூட்டணியின் அங்கங்களிடையே இட பங்கீட்டை இறுதி செய்து விட்டதாகவும் அமினுடீன் கூறினார். 2023 நெகிரி செம்பிலான் தேர்தலில் 36 இடங்களில் 17 இடங்களை பக்காத்தான் ஹராப்பான் வென்றதுடன் 14 இடங்களை பெற்ற பரிசான் நேஷனலுடன் இணைந்து மாநில அரசை அமைத்தது. மீதமுள்ள 5 இடங்களை பிரிகாத்தான் நேஷனல் வென்றது. ஜொகூர் மாநிலத்தின் புதிய பட்டதாரிகள் தற்போது 4000 ரிங்கிட் மற்றும் அதற்கும் மேல் சம்பளம் பெற முடியும் என்று ஜொகூர் மந்திரி பசார் ஓன்கவிஸ் காசி தெரிவித்துள்ளார். இதனால் வேலை தேடி சிங்கப்பூருக்கு இடம்பெயர வேண்டிய அவசியம் குறையும் என்றும் அவர் தெரிவித்தார். தொழில்நுட்பம் மற்றும் தொழில் பயிற்சியான டிவெட் பட்டதாரிகள் தகுதி அடிப்படையில் 4000 ரிங்கிட் முதல் 5000 ரிங்கிட் அல்லது அதற்கும் மேல் சம்பளம் பெற முடியும் என்று அவர் கூறினார். இந்த உயர்ந்த சம்பள வாய்ப்புகள் அனைத்தும் ஜொகூர் சிங்கப்பூர் சிறப்பு பொருளாதார மண்டலம் வளர்ச்சியின் ஒரு பகுதியாக உருவாகியுள்ளன என்று அவர் கூறினார். மேலும் வெளிநாட்டு முதலீடுகள் அதிகரித்து வருவதாகவும் அண்மையில் ஒரு முன்னணி அமெரிக்க எண்ணெய் மற்றும் எரிவாயு நிறுவனம் 2 பில்லியன் முதலீடு செய்ய உறுதி அளித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த வளர்ச்சியை பயனுள்ளதாக மாற்ற ஜொகூர் மாநில அரசு ஜொகூர் டேலண்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில் எனப்படும் ஜேடிடிசி மூலம் பல கல்வி நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகளை ஒருங்கிணைத்து வேலைவாய்ப்பு இணைப்பு திட்டங்களை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார். இத்திட்டத்தில் பெர்கேசோ டிவெட் நிறுவனங்கள், உயர்கல்வி நிறுவனங்கள், தொழில் பயிற்சி மையங்கள் மற்றும் ஹெச்ஆர்டி காப் ஆகியவை இணைந்து செயல்பட்டு வருகின்றன. இவ்வாண்டு ஜனவரி முதல் ஏப்ரல் வரை மட்டும் ஜேடிடிசி மூலம் 7773 வேலை வாய்ப்புகள் நிரப்பப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். வரவிருக்கும் மாநில தேர்தலுக்கு முன்னதாக மலாய் அடிப்படையிலான அரசியல் கட்சிகளை ஒன்றிணைக்கும் முயற்சிகள் ஜொகூரில் தொடங்கப்பட வேண்டும் என்ற பாஸ் கட்சியின் முன்மொழிவுக்கு பதிலளிக்கும் விதமாக மலாய்க்காரர்களை ஒன்றிணைப்பதற்கான ஒரு தளமாக ரூமா பங்சா முன்னெடுப்பை ஏற்றுக்கொள்ளுமாறு ஜொகூர் அம்னோ இளைஞர் பிரிவு பாஸ் கட்சியை வலியுறுத்தியுள்ளது. மலாய் ஒற்றுமையை வளர்ப்பதற்கான பாஸ் கட்சியின் நோக்கத்தையும் பேராவலையும் ஜொகூர் அம்னோ இளைஞர் பிரிவு வரவேற்பதாகவும், ஆனால் இந்த முயற்சி வெறும் தேர்தல் யுத்தியாக இல்லாமல் நேர்மையாக மேற்கொள்ளப்படும் என நம்புவதாகவும் அதன் தலைவர் நூர் அஸ்லீன் அம்ரோஸ் தெரிவித்தார். ஜொகூர் மாநில தேர்தலில் தனித்து போட்டியிடுவதா அல்லது மாற்றங்களுடன் ஒத்துழைப்பதா என்பது குறித்த பாஸ் கட்சியின் முடிவு அக்கட்சியின் நேர்மைக்கான ஒரு சோதனையாக அமையும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். தேர்வு முற்றிலும் பாஸ் கட்சியின் கையில்தான் உள்ளது என்று அவர் தெரிவித்தார். முன்னதாக பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் துவான் இப்ராஹிம் துவான்மான் ஜொகூர் மாநில தேர்தலில் பாஸ் மற்றும் அம்னோ இணைந்து செயல்படுமாறு அழைப்பு விடுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தாப்பா குனோங் பத்து பூத்தேவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடைபயண நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்த பேரா அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. இதை மாநில வனத்துறை இயக்குநர் பஸ்ரி அப்துல் மனாப் உறுதிப்படுத்தினார். 3 முதல் 6 மாதங்களுக்கு மலையேறும் நடவடிக்கை நிறுத்தப்படும் என்று அவர் கூறினார்.
அப்பகுதியின் பாதுகாப்பு மற்றும் நிலையை உணர்ந்து அப்பகுதியை மறுசீரமைக்க விரும்புவதாகவும் அதற்கு 3 முதல் 6 மாதங்கள் ஆகும் என்றும் அவர் ஈப்போவில் நேற்று பேரா மந்திரி பிசார் சாரணி முகமதுவால் நடத்தப்பட்ட மாநில அளவிலான சர்வதேச வன நாள் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்ட பிறகு இதனை தெரிவித்தார். கடந்த மே 24ஆம் தேதி 49 வயது ஜஸ்லிண்டா சலுடின் என்ற மாது மலையேறும் நடவடிக்கையில் ஈடுபட்ட போது காணாமல் போனதாக அறிவிக்கப்பட்டதை அடுத்து நடைபயணத்தை இடைநிறுத்த இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கிளானா ஜெயா எல்ஆர்டி பாதையில் பயணித்த ரயில் டாங்வாங்கி நிலையத்தில் இருந்து புறப்பட்ட போது பாதுகாப்பு அமைப்பு செயல்படுத்தப்பட்டதால் திடீரென நின்றது. இதில் 5 பயணிகள் காயமடைந்தனர். ரயில் நின்றபோது நின்று கொண்டிருந்த பயணி ஒருவர் நிலை தடுமாறி அவர் வைத்திருந்த தண்ணீர் பாட்டில் இருக்கை பகுதிக்கு அருகில் இருந்த கண்ணாடி பலகையில் மோதியதாக நம்பப்படுவதாக ரேபிட் கையில் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்த மோதலால் அந்த பலகை நொறுங்கியது. அதன் சிதில்கள் அருகில் இருந்த பல பயணிகள் மீது பட்டன. காயமடைந்த 5 பயணிகளில் 2 மேல் அதிக சிகிச்சைக்காக கோலாலம்பூர் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். மற்ற 3 சம்பவ இடத்திலேயே சிகிச்சை பெற்று தங்கள் பயணத்தை தொடர்ந்தனர். வேறு எந்த பயணிகளுக்கும் காயம் ஏற்படவில்லை என்று ரேபிட் கையில் தெரிவித்துள்ளது. ரயிலில் இருந்தவர்கள் டாமாய் எல்ஆர்டி நிலையத்தில் இறங்கி அடுத்த ரயிலில் தங்கள் பயணத்தை தொடருமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டனர். விபத்துக்குள்ளான ரயில் முழுமையான தொழில்நுட்ப ஆய்வுக்காக சேவையில் இருந்து விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது. நாட்டின் மூத்த வழக்கறிஞரான வி ஜெயரத்னம் நேற்று காலை தனது 101வது வயதில் காலமானார். தனது தொழில் வாழ்க்கையின் உச்சத்தில் ஒரு திறமையான குற்றவியல் வழக்கறிஞராக இருந்த அவர் ஈப்போவில் அமைந்துள்ள பேரா டர்ஃப் கிளப்பின் நீண்டகால தலைவராக பணியாற்றிய பெருமையையும் பெற்றவர். 1953ஆம் ஆண்டு அக்டோபர் 21ஆம் தேதி வழக்கறிஞராக பதிவு செய்து கொண்ட ஜெயரத்னம் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவும் லாப நோக்கற்ற அறக்கட்டளையான யாசான் சுல்தான் இட்ரிஷாவின் தலைவராகவும் பணியாற்றியுள்ளார். இந்நிலையில் இன்று இரவு 8:45 மணிக்கு ஈப்போவில் உள்ள புனித மைக்கேல் தேவாலயத்தில் அஞ்சலி கூட்டம் நடைபெறும். அதேவேளை இறுதி சடங்கு நாளை சனிக்கிழமை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓம்ஸ் அறவாரியத்தின் ஆதரவில் மலர் டிவி வழங்கும் திரையிசை கண்ட இலக்கியம் நயம்பட உரைப்போம் 2026. பேச்சுத்திறன் உள்ளவர்களா நீங்கள்? உங்களுக்காக காத்திருக்கிறது பரிசு மலை. எண்ணற்ற திரைப்பாடல்களில் பண்டைய இலக்கிய கருத்துகள் கையாளப்பட்டுள்ளன. கண்ணதாசன், வாலி, பட்டுக்கோட்டை, வைரமுத்து முதல் பலரும் பண்டைய இலக்கிய செயல்களை தங்கள் பாடல்களில் கையாண்டுள்ளனர். அப்படிப்பட்ட பாடல்களை அடையாளம் கண்டு 5 நிமிடங்களில் விளக்கி நயம்பட உரைத்து காணொலியாக்கி அனுப்புங்கள். 2 பிரிவுகளாக இப்போட்டி நடைபெறுகிறது. பிரிவு 1இல் 18 முதல் 25 வயதினரும், பிரிவு 2இல் 26 வயது முதல் அதற்கும் மேலானவர்கள் கலந்து கொள்ளலாம். பெறப்படும் காணொலிகளில் இருந்து 10 பேர் இறுதி சுற்றுக்கு தகுதி பெறுவர். முதல் பரிசு 5000 ரிங்கிட் தங்க பதக்கம், கோப்பையுடன் சான்றிதழ். 2ஆம் பரிசு 3000 ரிங்கிட் தங்க பதக்கம், கோப்பையுடன் சான்றிதழ். 3ஆம் பரிசு 2000 ரிங்கிட் தங்க பதக்கம், கோப்பையுடன் சான்றிதழ். மற்றும் 7 ஆறுதல் பரிசுகள் 500 ரிங்கிட் கோப்பையுடன் சான்றிதழ். மேலும் அதிரடி பரிசுகளும் காத்திருக்கின்றன. இறுதி சுற்று ஆகஸ்ட் 29ஆம் தேதி மிக பிரம்மாண்ட மேடையில் நடைபெறுகிறது. போட்டிக்கான மேல் விவரங்களையும் விதிமுறைகளையும் malartv.org எனும் அகப்பக்கத்தில் பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புக்கு 0122444301 என்ற எண்களில் அழைக்கலாம். பங்கேற்பாளர்கள் உடனே பதிவு பாரத்தை பூர்த்தி செய்து போட்டியாளராகுங்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.